அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த 48 மணி நேரத்தில் வர்ற அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவாக இருப்பாங்களா, நல்லா இருப்பாங்களா, வாழ்க்கையில் கஷ்டம்லாம் தீர்ந்து இனிமே செழிப்பாக இருப்பாங்களா? சொல்லுங்கம்மா. கன்னிராசி அதாவது திட்டமிடுதல் இருக்கும் அவங்ககிட்ட வந்து. அது எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் ஒரு உயர்வுக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த உச்ச குரு கன்னிராசிக்காரங்களுக்கு 4-7 கூடையவர். அவரே பாருங்க கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாப குருவா இருக்காரு, உச்ச குருவா இருக்காரு. பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் செஞ்சு மகிழக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. இது வரைக்கும் சண்டை சத்தம் போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாருங்களேன், இந்த உச்ச குருவானவர் இந்த குருப்பெயர்ச்சி ஆனவனே பாருங்களேன், அவங்களுடைய நம்முடைய இளைய சகோதரர் நம்மகிட்ட வந்து உறவு பாராட்டக்கூடிய அளவு இல்லை, வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியில வாழ்க்கையில ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்க பெண் தெய்வங்கள் தான் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இவங்க ஜாதகத்திலேயே வந்து கன்னிராசிலேயே பாருங்க சுக்கிரன் நாங்கள் நீசமாகறாரு. கேட்டு சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்படியே அலங்காரத்தில் ஜெகஜோதியா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த மகாலட்சுமி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நீங்க வார வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிடர் யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து அவங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப பிரமாதமா மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்கூடவே பாருங்க குரு பயிற்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காருவோம்ல.
வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துட்றாங்க. ஆமா. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு. அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாசிட்டிவா. அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த 48 மணி நேரத்துல வர்ற அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவாக இருப்பாங்களா, நல்லா இருப்பாங்களா, வாழ்க்கையில் கஷ்டம்லாம் தீர்ந்து இனிமே செழிப்பாக இருப்பாங்களா? சொல்லுங்கம்மா. கன்னிராசி அதாவது திட்டமிடுதல் இருக்கும் அவங்ககிட்ட வந்து. அது எந்த ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் ஒரு உயர்வுக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த உச்ச குரு கன்னிராசிக்காரங்களுக்கு 4-7 கூடையவர். அவரே பாருங்க கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாப குருவா இருக்காரு, உச்ச குருவா இருக்காரு. இந்த 48 மணி நேரத்துல நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியானது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னும் முக்கியமான இடங்கள்ல வந்து பார்வைப்படுது. 3ஆம் இடம் கன்னிராசிக்கு, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம். இந்த 3மே வந்து அவங்களுடைய இல்வாழ்க்கையை சொல்லக்கூடியதுதான். அப்ப அதிகமான முயற்சி ஸ்தானங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்ப கன்னிராசிக்காரங்க எந்த வயசுல இருந்தாலும், ஒரு 5 வயசுல இருந்தாலும் சரி, ஒரு 10 வயசுல இருந்தாலும் தான், ஒரு 40, ஒரு 60, 70 வயசுல இருந்தாலும் சரி தான், தம்முடைய மனசுல உள்ள எண்ணங்கள் பூர்த்தி ஆகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. தன்னுடைய குழந்தைகளை வச்சு மகிழ்வான விஷயங்கள் நடக்கும். அப்ப சுப பிரிவுகள் தமக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுது. அப்ப சுப பிரிவுகள் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்காக வெளியூர்லயே படிக்கணும். அந்த அது கூட பாருங்க நினைச்ச இடத்துல 5ஆம் இடத்த குரு பகவான் பாக்குறாருல்ல, அப்படிங்கிறப்ப நினைச்ச இடத்துல மனசுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல படிச்சு முடிச்சாச்சு வேலை விஷயமா வெளியில போய் பிரிஞ்சிருக்கணும், அதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டாங்க, மேரேஜ் முடிக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியங்கள் செஞ்சு மகிழக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. ஆல்ரெடி பாருங்க சனி பகவான் 7ல உட்காந்துருக்காரு. அப்ப கொஞ்சம் கடனை வாங்க சொல்லுவாரு ஏதாவது ஒரு விதத்துல. அப்ப அவங்களுடைய கோச்சார பிச்சை எல்லாம் இருந்தது அப்படின்னா சுபவரியமா கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த கடன்கள் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்ல என்னுடைய மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கினேன், அதுக்கும் பாருங்க ஏதோ ஒரு விஷயத்துல கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடனை அடையக்கூடிய அளவுல தான் அந்த உச்ச குருவானவர் கன்னிராசிக்கு இருக்கார். அப்ப இது வரைக்கும் கன்னிராசிக்காரங்க அவங்க மட்டுமே வேற வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சி காலங்கள்ல பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை துணையும் வேலை பார்த்து அவங்க மூலமாக வருமானம் வரக்கூடிய அளவுல வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்குது. தன்னுடைய இளைய சகோதரர் மூலமாக இது வரைக்கும் சண்டை சத்தை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாருங்களேன், இந்த உச்ச குருவானவர் இந்த குரு பயிற்சி ஆனவனே பாருங்களேன், அவங்களுடைய நம்முடைய இளைய சகோதரர் நம்மகிட்ட வந்து உறவு பாராட்டக்கூடிய அளவுல வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில வாழ்க்கையில ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்க பெண் தெய்வங்கள் தான் ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இவங்க ஜாதகத்திலேயே வந்து கன்னிராசிலேயே பாருங்க சுக்கிரன் அங்கே நீசமாகறாரு. இப்போ பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லாம இருந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அப்ப இவங்களுடைய வழிபாடும் பாருங்க பெண் தெய்வத்தை நோக்கி தான் போகும். அன்னை மகாலட்சுமி தான். பெருமாள் கோவில் வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை போய் தாமரைப்பூ அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது, தாளம்பூ குங்குமமும் ரொம்ப பிடிச்சது, ரெண்டையும் வாங்கி கொடுத்து நெய் வாங்கி உள்ள கருவறையில ஏற்ற சொல்லணும். ஏற்ற சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்படியே அலங்காரத்துல ஜெகஜோதியா இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த மகாலட்சுமி அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி. அதுவும் பாருங்க அந்த 48 மணி நேரத்துல வரக்கூடிய குரு பயிற்சியானது
அவர் வந்து பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்கம்மா. கன்னிராசியே முதல்ல கொஞ்சம் தெளிவாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எல்லாமே அவங்க சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணணும். நன்றிம்மா. ரொம்ப நல்லா இருக்குது. கன்னிராசி இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி ரொம்ப டாப்பில் இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. இனிமேல் தெளிவாக இருங்க. இனிமேல் நல்லா நிறைய சம்பாதிங்க. எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. ஹாப்பியாக இருங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க என்ன எனக்கு வந்து ஆக்சுவலாக நியூமராஜல் பார்க்குறாங்க, அப்புறம் இந்த ஃப்ளவர் ரெமெடி பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா விஷயமும் பார்க்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து உங்களை ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது. நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.